கடந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு 2 தொகுதிகள் பாபநாசம் மற்றும் மணப்பாறை தொகுதிகளை தந்தது. அந்த தேர்தலில் நாங்கள் 3 தொகுதி கேட்டோம், 2 தொகுதி தந்தாங்க. இந்த வாட்டி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளை சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி, அதேபோல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீகு, அதேபோல் திராவிட முன்னேற்றக் கழகம், இதர கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்களை நிறுத்தும் போது முஸ்லீம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், அதோடு சேர்ந்து மனிதநேய மக்கள் கட்சிக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்றும் இந்த பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். நன்றி. இல்லை, அதெல்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தைகளின் போது சொல்வோம். கடந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுக்கு 2 தொகுதிகள் பாபநாசம் மற்றும் மணப்பாறை தொகுதிகளை தந்தது. 100 விழுக்காடு வெற்றி பெற்றோம். 2 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு கட்சி மனிதநேய மக்கள் கட்சி, தொண்டர் பலம் உள்ள கட்சி. எனவே 5 தொகுதிகளை தருவதற்கு திமுக தலைமை நிச்சயமாக பரிசீலிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதெல்லாம் பிறகு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலன்னு அப்போ சொல்கிறோம். நன்றி. பொதுக்குழுவை தொடரணும். நன்றி. அந்த தேர்தலில் நாங்கள் 3 தொகுதி கேட்டோம், 2 தொகுதி தந்தாங்க. இந்த வாட்டி 5 தொகுதி கேட்டோம். தமிழ்நாட்டுக்கு அது பொருந்தாது. அதை இந்த பொதுக்குழு தொடருகிறது, அதில் நாங்கள் தீர்மானிப்போம். நன்றி. நன்றி. நன்றி.